நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு 25/1/2026 நம்ம ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடிவாரத்தில் நம்ம ஈரோடு மாவட்ட மீட்டிங் போட்டிருக்கோம். இந்த மீட்டிங்ல இன்சூரன்ஸ் பற்றிய தெளிவான தகவல்கள் தர்றதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் மேனேஜர் சார் வந்திருக்காரு, நாகார்ஜுனா சார். அவர்கிட்ட இன்சூரன்ஸ் பத்தின தெளிவான விளக்கங்கள் சார் சொல்லுவாங்க. அந்த தகவல்களை நண்பர்களுக்கு தெரியும் சார். இன்சூரன்ஸை பற்றி தெளிவாக ஓட்டுநர்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன பாலிசிகள் இருக்கு, அதை எந்த மாதிரி பயன்படுத்த முடியும், எதுக்கு அது கவர் ஆகும், அதனுடைய பட்ஜெட் என்ன, அது எந்த மாதிரி அவங்க ஈஸியாக கட்டுற மாதிரியான அத்தனை தகவல்களையும் தெரியும் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என் பேர் நாகார்ஜுன், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சங்கத்தில் எல்லாருமே விபத்து காப்பீடு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜென்ரலாக அவ்வளவா எங்க யாருக்கும் தெரியாது. சரி, ஓகே சார். ஜென்ரலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு மருத்துவ காப்பீடு, ஒரு ஹாஸ்பிட்டலோட ஃபுல் எக்ஸ்பென்சஸை நம்ம கிளைம் பண்ணி தரப்போகிற விஷயம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு அட்மிஷன் போடுறதுலேருந்து ரிட்டர்ன் டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் இருக்கிற ஃபுல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம இந்த இன்சூரன்ஸ் காப்பீடில் கிளைம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நபருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கொடுப்போம். அதுக்கு அவங்க கட்டுற பிரீமியத்தை நான் சொல்றேன், அது என்னென்ன கவரேஜ்ன்றதையும் நான் சொல்றேன். ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் சார்ஜ் அட்மிஷன் போட்டு பிளஸ் பெட்ல அட்மிஷன் போடுவாங்க. அந்த அட்மிஷன்ல இருந்து ரூம் ரெண்ட்ல இருந்து அவங்க டேப்லெட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் மெடிக்கல், அவங்க அது போக இசிஜி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம இந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண போறோம். இது போக நம்ம இதுல ஹோம் கேர் ஆப்ஷன் இருக்கு. ஓபி அதாவது அவுட் பேஷண்ட், நம்ம எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், அட்மிஷனும் பண்ண மாட்டோம். ஃபீவர் அடிக்குது, நம்ம நார்மலா எனக்கு உடம்பு அடிக்கலை, எனக்கு சும்மா காசு மட்டும் இருக்கு, நான் போறேன், எனக்கு வந்து ஊசி மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருந்தே இந்த ஆப்ஷன் பண்ணி தர போறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம மொபைல் நம்பர் இருக்கு, அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாக்டர் அட்டென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு சரி ஓகே இந்த டேப்லெட் சாப்பிடுங்கன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஏன்னா மருத்துவ சீட்டு இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல்லையும் டேப்லெட் தர மாட்டாங்க, ஜென்ரல் டேப்லெட் தவிர. அதை கொடுத்ததுக்கப்புறம் 2 நாள் அதை நம்ம சாப்பிடுவோம். அது சாப்பிட்டும் சரியாகலை அப்படின்னா மூணாவது நாள் டாக்டர் நம்ம வீட்டுக்கே வந்து வித்தின் 4 மணி நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சரியாகலைன்னு சொல்லுவோம். அதே நம்பர் கால் பண்ணி 4 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் நர்ஸும் வந்து பார்த்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணணும்னா அவங்களே அதுக்கான ப்ராசஸையும் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க போனதுக்கான எக்ஸ்பென்சஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து என்ன தேவையான ஃபெசிலிட்டியோ அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம இதை பண்ணுவோம். இது ஹோம் கேர் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் இது போக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் செக்அப், ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இருக்கு. இந்த ஹெல்த் செக்அப்பும் நம்ம வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம். இதோட வெல்னஸ் ஆப்னு இருக்கு. அந்த ஆப்ல நம்ம யூஸ் பண்றதுனால 24 மணி நேரத்துக்கு நம்ம அதுக்கப்புறம் ஒரு டைமிங், ஒரு சண்டே இருக்கு, நான் 1 மணிக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து லேப் டெக்னீஷியன் 24 வகையான டெஸ்ட்டை எடுத்துட்டு ரிப்போர்ட்டையும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லையும் மெயிலையும் ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால பெனிஃபிட். நம்ம கட்டுற இஎம்ஐ ஒரு 1000 ரூபாய் 1500 இருக்கும். நம்ம கொடுக்க போகிற கவரேஜ் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு அடிக்கடி இதய நோய் இருக்கு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கவரேஜ் இருக்கு. எத்தனை நாள்ல இருந்துன்னா நம்ம பாலிசி எடுத்த 24 மணி நேரத்துல இருந்து விபத்துனால ஏற்படக்கூடிய கவரேஜ் கிடைச்சிடும். ஸோ அது ஃபுல் கிளைம், எந்தவித மாற்றமும் இல்லை. அது போக 31 நாளுக்கு அப்புறம் ஃபீவர், நார்மலான ஜென்ரல் ஒரு ப்ராப்ளத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 31 நாளுக்கு அப்புறம் நம்ம கவரேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ரொம்ப நாட்பட்ட வியாதி, எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கால் உடஞ்சி பிளேட் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. புதுசா அதாவது ஒரு நான் பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய புது நோய்களுக்கு வந்து நம்ம உடனடியாக பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பாலிசி எடுக்க முன்னாடி எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு சார், 3 வருஷம். ஸோ அதுக்கான வெயிட்டிங் பீரியட் காலவாசம் முடிஞ்ச பிறகு அந்த கிளைமும் தந்துருவாங்க நம்மளுக்கு. இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 14,000 ஹாஸ்பிட்டல் மேலே நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேஷ்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கேஷ்லெஸ் மீன்ஸ் நீங்கள் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுறதுலேருந்து அவங்க கிளைம் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, கிளைம் நம்பர்னு கொடுத்துருவாங்க. அந்த கிளைம் நம்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து கேஷை நம்ம காசு கட்டி அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கார்டு மட்டும் கொடுத்தா போதும். கார்டும் இல்லைன்னா நம்ம மொபைலில் இருந்தால் அதுவும் போதும். யாரையுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ண தேவையில்லை, என்ன கால் பண்ணால் போதும், அதுக்கான ப்ராசஸ் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன சப்போர்ட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஜென்ரலாக இது உங்களுக்கு ஓவராலாக ஒரு கவரேஜ் இருக்குது சார், சரிங்களா? 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான உங்களுக்கு ப்ரீமியம் வரும். 35லேருந்து 40 வரைக்கும் ஒரு ப்ரீமியம் வரும். அந்த ப்ரீமியம் சேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இண்டிவிஜுவலாக, சரிங்களா? இதுதான் சார் ஓவராலாக கவரேஜ். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கேளுங்க. அதாவது சார், இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் போடும்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுருவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம்னு போகும்போது இந்த பேரில் வந்து புள்ளி வைக்கல, இதில் துணைக்கால் போடலை, இதில் சுழிச்சு விடலை, இதில் வந்து இன்சியல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி கிளைமை தட்டி கிழிப்பாங்க அப்படின்ற ஒன்று இருக்குது. அது உண்மையிலேயே அது இருக்கா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரி தவறு நடக்குது அப்படின்னா அதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா சரி பண்ணிடுவேன். சப்போஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதுவும் பண்ணலாம். பண்ண முடியாதுன்னா இல்லை, கண்டிப்பான முறையில் பண்ணலாம். சரி, அதாவது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு லைசன்ஸில் ஒரு டேட் இருக்கும், லைசன்ஸில் ஒரு டேட் இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு டேட் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் டிஃப்ரெண்ட். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி சேர்க்கும்போது குத்து மதிப்பாக சொல்லிட்டு சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆதார் கார்டு வரும்போது அன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ அந்த இதில் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ இதை மாற்றுறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாலும் மாற்ற முடியலை. இப்போ ஆதார் கார்டில் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற இதுக்கு ஆதார் கார்டு இதை மாற்றணும், லைசன்ஸில் இருக்கிற மாதிரி மாற்றணும்னாலும் மாற்ற முடியலை. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை அதனால ஒரு பிரச்சனை இல்லையா? அந்த டேட் ஆஃப் பர்த்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஆதார் இருக்க மாதிரி பேனில் மாற்றி தான் ஆகணும், அது ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி நேம், பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, இது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு கிளைம்ல போகிறப்போ இந்த நேம் தான், நம்ம பேரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணியிருந்தா மாற்றிடலாம், பட் அவங்க ஆதார்லேயும் பேன்லேயும் மிஸ்டேக் இருந்தால் அதை கண்டிப்பாக சரி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட லைசன்ஸில் என் பேர் செந்தில்குமார்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட லைசன்ஸில் செந்தில்குமார்னு இருக்குது, ஆதார் கார்டில் செந்தில்னு மட்டும் இருக்குது, குமார்ன்றது வரலை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்செட் பண்ணிக்கிறீங்க. மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து செந்தில்குமார்னு இருக்குது, இப்போ ஏதாவது ஒன்றில் மட்டும் செந்தில்னு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை காரணமாக சொல்லி கழிச்சு விடுவீங்களா? இல்லை சார், பாலிசி போடுற அப்பவே உங்கள் பேர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பாலிசியை போட முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் செந்தில்குமாருக்கு செந்தில் இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி மாற்றினா மட்டும்தான் பாலிசியே வரும். சரி, இப்போ இந்த பாலிசி, ஏன்னா நாங்கள் டிரைவர்ஸ்ன்றதுனால இதை கேட்குறோம், லைசன்ஸை அடிப்படையாக வச்சு போடுவீங்களா, ஆதார் கார்டு பேன் கார்டை அடிப்படையாக வச்சு? ஆதார் பேனில் சரியாக இருந்தால் போதும், நாளைக்கு கிளைமுக்கு அந்த இதை கொடுத்தாலே போதுமானது. முக்கியம் சார், இந்த இதில் முக்கியமான விஷயமே ஆதார் மட்டும்தான். இல்லை, ஆதாரில் இருக்கிறது ஓகே. இப்போ ஆதார் பேனு இது ரெண்டுலேயும் ஒரே பேர் ஒரே இன்சியல் இருக்குது, ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் நம்ம போட்டுறோம், நாளைக்கு கிளைமுக்கு வரும்போது இது ரெண்டில் இருக்கிறத வச்சே கிளைம் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை லைசன்ஸில் இந்த மாதிரி இருக்கு, ஓட்டர் ஐடியில் இந்த மாதிரி இருக்கு, ரேஷன் கார்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மாற்றுவீங்களா? எங்களுக்கு தேவையான ரிலே டாக்குமெண்ட் ஆதார் கார்டு மட்டும்தான், வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சரி, ரைட், சந்தோஷம். இப்போ இந்த ஹெல்த் பாலிசியில் ஆக்சிடென்ட் கவர் ஆகுமா? அது எவ்வளோ கவர் ஆகும் சார்? ஆக்சிடென்ட் வந்து நம்ம கவர் ஆகும், பட் ஆக்சிடென்ட்னால என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை கிளைமாக வாங்கி வந்துடுவோம். இது வந்து நம்ம விபத்து காப்பீடோட கம்பேர் பண்ண வேணாம். விபத்து காப்பீடு தனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் தனி. மருத்துவ காப்பீடுன்றது நம்ம சொன்ன மாதிரி தான், இந்த விபத்துனால ஆகக்கூடிய மருத்துவ செலவுகளை நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் கிளைம் பண்ணுறது.
ஸோ இது கிளைம் வாங்கி தந்துடுவோம். அந்த இழப்பீடு சரி கட்டுறதுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் பாலிசி பார்க்குறோம். சரி, ஓகே. அப்போ இது ஹெல்த் பாலிசி மட்டும், வைத்தியத்துக்கான பாலிசி. அதனுடைய பாலிசி பிரீமியம் எவ்வளோ சொல்றீங்க சார்? 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு 8078 ரூபா சார். இது எது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், நம்ம இஎம்ஐயா நம்மளோட சங்கத்துக்கு மக்களுக்கு மட்டும் இஎம்ஐ ஆப்ஷன்றதை பண்ணிட்டாங்க சார். மாசம் மாசம் இஎம்ஐ ஆப்ஷன். சரி, ஓகே. இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வருடத்திற்கு எப்படினாலும் 10,800 ரூபாய் வருஷத்துக்கு சார். 35 வயசுல இருந்து எத்தனை வயசு வரும்? 35ல இருந்து 40. 5 வருஷம் ஒரு முறை மாறும் சார். இது பாலிசியோட பேசிக்ஸ் டீட்டெயில். இது எல்லாருக்கும் அதே தான். 60 மேலே இருந்தாலும் அதே தான். 60 to 65 மேக்ஸிமம் இந்த அஷூட் பிளான்றது 75 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த டிவி விளம்பரத்தில் 75 சார். இல்லை, இப்போ இந்த டிவில ஒரு விளம்பரம் போகிறாங்க, மாதம் 500 ரூபா கட்டுங்க, 1 கோடி ரூபா பாலிசி. அதை என்னமோ பேர் சொல்லுவாங்க. பாலிசி பசாரில் போட்டுக்கிறது ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். அது வந்து 18 வயசு கம்மியாக இருக்கிற ஒரு நபருக்கு அந்த 500 ரூபான்றதை காமிச்சிருக்காங்க. தவிர நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் நார்மலாக வெளியே போய் எடுத்தீங்க அப்படின்னா 20 வயசு 18 வயசு இருக்கவங்களுக்கே 14,000 15,000 வரும். அப்போ விளம்பரத்தில் போடுறது மாசத்துக்கு 500 ரூபா, 12 மாசத்துக்கு 6,000 ரூபா. 6,000 ரூபா. இது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றோம். 6,000 ரூபா கட்டினா 10 லட்சம் ரூபா கவரேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. அது எப்போ வரும்னு தெரியாது. இது என்ன நடந்தாலும் நம்ம வாங்கி தருவோம். ஓகே, ரைட், சந்தோஷம். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேளுங்க. ஏன்னா இன்சூரன்ஸை பற்றி நம்ம கொடுக்குற தெளிவு ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுக்கு வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது விளக்கங்கள் தேவைன்றதை கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை வச்சு 4 பேருக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு நிமிஷம் கையில் வச்சுக்கோங்க. அது ஹெல்த்துக்கு மட்டுமா இல்லை ஆக்சிடென்ட் பாலிசியும் கவர் ஆகுமா? இல்லை சார், நான் சொன்னது வந்து அந்த 6,000 ரூபா அப்படின்றது வந்து நான் காமனாக சொன்னேன். பட் ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்றது பர்டிகுலராக 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய்க்கு 8,078 ரூபா சொன்னேன். ஸோ இதுதான். இது வந்து ஹெல்த்துக்கு மட்டும்தான். ஹெல்த்துக்கு மட்டும்தான். ஆக்சிடென்ட் பாலிசி இல்லை. அதுதான். இப்போ ஆக்சிடென்ட் பாலிசி 2 கவர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி? அதுக்கு ஆக்சிடென்ட் பாலிசி ஏற்கனவே நம்ம எடுத்து எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அதே பேஸ் தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெறும் விபத்து காப்பீடு மட்டும் எங்கள் கம்பெனியில் தரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஆக்சிடென்ட் பாலிசி 2மே சேர்த்து தான் தர்றாங்க. ஏன்னா இழப்பீடு மட்டும் இல்லாமல் ஹெல்த்து வந்து இல்லாதனால நிறைய பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண தெரியல. நிறைய பேர் இப்போவும் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட் பாலிசி போட்டு எனக்கு என்ன ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் 40,000 ஆயிருக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் சொல்ற விபத்து காப்பீடு இது மருத்துவ காப்பீடு இல்லைன்றதை தெளிவுபடுத்திருக்கேன். ஓகே. வேற யாரு கையில் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்க குரல் தெளிவாக. சார், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதில் வந்து நம்ம ஃபேமிலியோட கவர் ஆகுங்களா இல்லை நமக்கு மட்டும் கவர் ஆகும்? இது வந்து உங்களுக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் சார். ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் ஒரு நபருக்கு. நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு மட்டும்தான். ஒருத்தருக்கு மட்டும் ஒவ்வொரு நபருக்கும். சரி சார். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது கவரேஜ் எவ்வளோ வரும் சார்? வருஷம் 75 வயசு வரைக்கும். 75 வயசு வரைக்கும் இல்லைங்க, அதுக்கு அமௌண்ட்டு சார் எவ்வளோ வருங்க? மாறும் சார், அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ 65 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 18,000 ரூபா வருஷத்துக்கு வரும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா கவரேஜ்ன்றது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பிஇடி நான் சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட்ல வரும். ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் 3 வருஷம் கழிச்சு அந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்னாலும் நீங்கள் டேப்லெட்னாலும் வாங்கினாலும் அது கவர் பண்ணி தருவோம். இப்போ நீங்கள் ஒரு இஎஸ்ஐ, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு இஎஸ்ஐ வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் கிளைம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கார்டை வச்சு நீங்கள் போய் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம பண்ணி தருவோம். உங்களுக்கு முக்கியமாக அந்த விபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் இந்த 2க்குமே முக்கியமாக கவர் பண்ணுறது தான் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ மேக்ஸிமம் அவர் சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த பிளானே சொன்னேன். இது எப்படினாலும் நம்மளுக்கு கிளைம். அதை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் தேவைன்னா என்னையே டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணால் போதும். என்னோட நம்பர் அதுதான் இருக்குது. குரூப்லேயும் நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன நான் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நான் விசிட்டிங்காக இருக்கேன். வேறு டவுட் இருந்தாலும் தெரியும் சார். ஓகே. குடும்ப பாலிசி, அதாவது குடும்பத்துக்கே போடுறாங்க. ஓகே, தனிநபருக்கு சொல்லிட்டீங்க. இப்போ குடும்பத்துக்கே மெடிக்கல் ஹெல்த் பாலிசி போகிறதா இருந்தால் அதுக்கு எந்த மாதிரி வரும் அதை பற்றி சொல்லிடுறேன். அதே தான் சார், ஆனால் ப்ரீமியம் மட்டும் மாறும். நான் சொல்ல எல்லா பெனிஃபிட்டும் அதே தான், ப்ரீமியம் மட்டும் சேஞ்ச் ஆகும் சார். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நம்ம ஏஜை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு இஎம்ஐயாகவே பண்ணி தருவோம் நம்ம. சரிங்களா?
ஓகே. அதாவது பிரீமியம் மட்டும் மாறு எவ்வளவு வரும் தோராயமா? சரி, தோராயமா ஒரு தோராயமா ஒரு வீட்டுக்குலாம் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, கணவனுக்கு 35 வயசு, மனைவி பேர் 32 வயசு, குழந்தைக்கு ஒரு 5 வயசு வருது அப்படின்னா வருஷத்துக்கு என்னாலும் உங்களுக்கு 16,134 ரூபா வருஷம். 10 லட்ச ரூபா கவரேஜ். 10 லட்சம். 3 பேருமே பார்த்துக்கலாம். எத்தனை பேருக்கு? 3 பேருமே. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் நம்ம 5 பிள்ளை 3 பிள்ளை பார்த்துக்கலாம் சார். குழந்தைய 3 பேர் தான் சார் ஆட் பண்ண முடியும். அதே கணவன் மனைவி எத்தனை குழந்தைகள்? 3 குழந்தைங்க. 5 பேர். அப்ப 5 பேர். சரி, ஓகே. 5 பேர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா 18 வயசு இல்லை 25 வயசு வரைக்கும் குழந்தையாவே கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபியூச்சரில் அதே மாதிரி உமன்ஸ் கேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உமன் அதாவது குழந்தைங்க வந்து சப்போஸ் பெண் குழந்தைங்க வச்சுருப்பாங்க, ஃபியூச்சரில் அவங்க டெலிவரி எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம சில ரொம்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிவரி எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஹையஸ்ட் ஆகுது, 1 லட்சம் 2 லட்சம் வருது. அதுக்கு உமன்ஸ் கேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. 15 லட்ச ரூபா கவரேஜுக்கு கிட்டத்தட்ட நம்ம 50,000 ரூபா கவரேஜ் நம்ம மெட்டர்னிட்டிக்கு மட்டும் தரோம். குழந்தை பிறப்புக்கு தனியாக மெட்டர்னிட்டி கவரேஜும் தரோம். ஸோ அது நம்ம பண்ணி தரலாம், பெனிஃபிட்டாகவே பண்ணி தரலாம். நீங்கள் கேட்குற ஸ்கீம்லேயும் பண்ணி தரலாம். அதே ஸ்கீமில் வந்து தனியாக அமௌண்ட்டு கட்ட வேண்டியது இல்லை. இல்லை, இது வந்து தனி சார். இது வந்து உமன்ஸ் பெண்களுக்கு மட்டுமான ஒரு தனி பாலிசி. இது நான் சொன்னது வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட் பாலிசி. இது உமன்ஸ்க்காக மட்டும் தேவையான, அது தனியாக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது நம்மளுக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பேக்ட் ஆகிற விஷயம். நானே நிறையா கேட்டுட்டேன். எல்லாருமே ஹெல்த்துக்காக தான் நிறையா வர்றாங்க ஆக்சிடென்ட் பாலிசி போட்டு. ஸோ இதை மட்டும் தெளிவுபடுத்திருங்க எல்லாரையும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இப்போ நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை முழுசாக கவர் பண்ண முடியும்னு சொல்ல வரீங்க நினைக்கிறீங்க. ஃபியூச்சர் நடக்க ஒரு 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்ற விஷயத்த மறந்துடுறீங்கல்ல. அது 1 வருஷம் தானே சார்? 1 வருஷம்னாலும் நான் அந்த 1 வருஷத்துல கிளைம் பண்ணலன்னா அடுத்த வருஷம் நான் கிட்டத்தட்ட 12 லட்சமா திருப்பி தருவோம்ல கவரேஜ். சரி, ஓகே. சரி, ஓகே, சந்தோஷம். வேற ஏதாவது இப்போ இன்சூரன்ஸை பற்றின நீங்கள்லாம் நிறைய கேட்கணும்னா என்னையவே கேட்க விட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. கேளுங்கண்ணே, நம்ம கேட்குறது தானே 4 பேருக்கு தெளிவு. சரிண்ணே. 9600 அண்ணே, வேற ஏதாவது நீங்கள் ஏதாவது வேற கேட்குறீங்களா இன்சூரன்ஸை பற்றி தகவல்? இந்தாங்க ஏதோ கையில் வச்சுக்கிட்டு பேசுங்க, அப்போ குரல் வரும். இந்த இன்சூரன்ஸ் போடுறது வந்துங்க, இப்போ இந்த ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் இதாகுமா இல்லை மற்ற எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம்? மெடிக்கல் பாலிசி, ஆக்சிடென்டல் பாலிசி தனி. இப்போ 2 ஒட்டுக்கா போட முடியுங்களா இல்லை தனித்தனியாக தான் போடணுமா? 2 பாலிசியுமே தனித்தனியாக தான் போடணும். இப்போ ஆக்சிடென்ட் பாலிசி இந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் பாலிசி ஒட்டுக்கா போட முடியாது. அதான் கேட்க. இது தனி, அது தனி. இப்போ ஆக்சிடென்ட் பாலிசிக்கு எவ்வளோ வருங்க, மெடிக்கல் பாலிசிக்கு எவ்வளோ? ஆக்சிடென்டல் பாலிசி நம்ம இப்போ வரைக்கும் 15 லட்ச ரூபா குடும்பத்துக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அது தனி கவரேஜாக வந்துடும், ஃபேமிலி கவர். இப்போ இந்த ஹெல்த் பாலிசின்றது தனியாக, வைத்தியத்துக்கு மட்டும். ஹார்ட் அட்டாக் அதை கவர் பண்ணலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் மட்டும் எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாங்களா இல்லை எல்லாத்துக்கும் மட்டும் பார்த்துக்கலாம்? அதாவது ஒரு நபர் குடும்பத்துக்கேவோ சொல்லியிருக்காங்க, அதுக்கான பிரீமியம் அமௌண்ட். சரி, அதுதான் இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி ஒரு இதாக அதுக்கு மட்டும் அது பார்க்கலாங்களா இல்லை ஹார்ட் அட்டாக் அது மாதிரி பெருதி வருது மாட்டாங்க? எல்லாத்துக்கும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முன் ஏற்பாடுகளா, அதாவது சில விஷயங்கள் என்னன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஃபியூச்சர்ல எனக்கு வருதுன்னா நான் தாராளமா பார்த்துக்கலாம். ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். இப்போ நான் கால் உடஞ்சிருக்கு, என் பிளேட் வச்சிருக்கேன்னா அந்த பிளேட் வச்சிருக்கிறதுனால வேற எதுவும் பிரச்சனை வருதுன்னா 3 வருஷம் கழிச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் நல்லா இருக்கேன், ஓகே, டிரைவரா போயிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்லிப் கீழே விழுந்திருக்கேன், ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அப்போ நான் அது இப்போ நடக்கிறது அதை பார்த்துக்கலாம். அதுக்கான கவரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதுவும் கவரேஜ் ஆகும். 3 வருஷம் கழிச்சு கவரேஜ் ஆகும். ஆமா சார். ஓகே, நன்றி. அவ்வளோதானே, வேறு எதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, ரைட்டு. சார் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இன்சூரன்ஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நான் இதை நண்பர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அடுத்த கட்ட தகவல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி நான் நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே சார்.